மை டிப்ஸ் வித் விஜே சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அழகப்பா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, சிலருக்கு நடக்க இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு தேவையான Annex I and II ஃபார்ம்ஸை மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றியான ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு நம்ம மொபைலில் அழகப்பா யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாத்துலேயும் கிளிக் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய அதாவது அழகப்பா யூனிவர்சிட்டி .ac.in அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சைடில் மேலே கார்னரில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் லெஃப்ட் சைடில் ப்ளூ பட்டனில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே நமக்கு வேண்டிய எக்ஸாமினேஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட் லாகின்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரியான பேஜ் வரும். இந்த பேஜில் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ நான் என்னோடய ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். கீழே டேட் ஆஃப் பர்த், நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் அண்டு மேலே இருக்கக்கூடிய கோடு, ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா ஸ்மால், கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ், சேம் அதே கோடை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லாகின் பண்ணதும் இது மாதிரி பேஜில் ஸ்டூடெண்ட் நேம், கொஷின் பேப்பர் டவுன்லோடு, ஆன்சர் ஸ்கிரிப்ட் அண்ட் ஆன்சர் அப்லோடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இல்லை தேர்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய வியூ அனெக்சர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். மேலே பார்த்திங்கன்னா வெல்கம் டு ALU அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேம் அதில் வரும். இதில் நமக்கு அனெக்சர் தான் தேவை. ஸோ அனெக்சரை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே Annexure I, II இருக்குது. இதில் நம்ம Annexure I இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ Annexure அந்த ஃபார்ம் வந்து நமக்கு கிடைச்சிடும். இந்த ஃபார்மை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அடுத்தது இதே மாதிரியே Annexure II அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இதை நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Annexure I பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த லேர்னிங் சென்டர் இருக்குது. இப்போ என்னோடய லேர்னிங் சென்டர் நேமை நான் எழுதியிருக்கேன், சண்முகம் செட்டியார் எஜுகேஷ்னல் சொசைட்டி. உங்களோட லேர்னிங் சென்டரோட நேம், அடுத்தது சென்டரோட கோடு, என்னோடய சென்டரோட கோடு 2031. அடுத்தது கேண்டிடேட்டோட நேம், உங்களோட நேமை கேப்ஸில் முடிஞ்சால் கேப்ஸில் கண்டிப்பாக எழுதுங்க. கேப்ஸில் எழுதினா தான் எல்லாத்துக்குமே கிளியராக இருக்கும். அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை அதில் எழுதிக்கோங்க. அடுத்தது ப்ரோக்ராம் நேம் வந்து MA இங்கிலீஷ், அதை நான் எழுதிட்டேன். மேக்ஸிமம் கேப்ஸ்லேயே நம்ம எல்லாத்தையும் எழுதிக்கலாம். அடுத்தது ப்ரோக்ராம் கோடு 320, MA இங்கிலீஷோட ப்ரோக்ராம் கோடு பார்த்திங்கன்னா 320. இது பார்த்திங்கன்னா உங்கள் புக்கில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, புக்கு படிக்கிறதுக்கு, அந்த புக்கில் பார்த்திங்கன்னா இருக்கும். MA இங்கிலீஷோட கோர்ஸ் கோடு பார்த்திங்கன்னா 320, கோர்ஸோட கோடு 320. இந்த சப்ஜெக்டோட கோட் பார்த்திங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ன்ற சப்ஜெக்ட் கோடு பார்த்திங்கன்னா 32041. சப்ஜெக்ட் கோடுன்றது வேறு, ப்ரோக்ராம் கோடு அப்படின்றது வேறு. அடுத்தது சப்ஜெக்ட் டைட்டிலை நம்ம எழுதிக்கணும். அடுத்தது கொஸ்டின் பேப்பர் கோடு பார்த்திங்கன்னா நம்ம எதில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போனோம் இல்லைங்களா, நம்மளோட பேஜில் விடைத்தாள் பதிவிறக்கம் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வரும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கலை, நாளைக்கு தான் எக்ஸாம். ஸோ பார்த்திங்கன்னா நோ டேட்டா அவைலபிள் இன் டேபிள் இருக்குது. டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கொஷின் பேப்பர் டவுன்லோட் ஆகும். அந்த கொஷின் பேப்பரில் மேலே டாப்பில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு D போட்டு ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரோட கோடு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும், அதாவது 4 சப்ஜெக்ட்னா 4 சப்ஜெக்ட்டுக்கும் கொஸ்டின் பேப்பரோட கோடு வேரி ஆகும். அடுத்தது எக்ஸாம் டேட் எழுதிக்கோங்க. செக்ஷன், என்னோடய செக்ஷன் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் எனக்கு, அதனால் AN போட்டிருக்கேன். மார்னிங் செக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா FN அப்படின்னு வரும்.
ஸோ அதனால் மார்னிங்காக இல்லை ஆஃப்டர்நூனான்னு பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து மேக்ஸிமம் 40க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸை 30, அதை வேர்ட்ஸ்லேயும் எழுதிக்கணும். அடுத்து நம்ம சைன் போட மறந்துடக்கூடாது. அதுதான் Annex I. இது பார்த்திங்கன்னா Annex II. இது பார்த்திங்கன்னா என்வலப், அதாவது நம்ம ஆன்சர் ஷீட் வச்சு அது மேலே ஒரு கவர் பண்ணுறோம் இல்லைங்களா, என்வலப் மாதிரி. அந்த என்வலப் மேலே தான் ஒட்டணும் இந்த Annex II. அது மேலேயே அங்கே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து லேர்னிங் சென்டர் அண்ட் அதோட கோடு நம்ம எழுத போகிறோம். சென்டர் கோடு, லேர்னிங் சென்டரை நம்ம Annex Iல ஃபில் பண்ண மாதிரி இதுலேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்தது நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், அடுத்தது சப்ஜெக்டோட கோடு, கோர்ஸோட கோடு கிடையாது. நம்மளோட கோர்ஸோட கோடு 320, அதாவது MA இங்கிலீஷ்க்கு. சப்போஸ் கோர்ஸோட கோடு அப்படின்னா 320. இது பார்த்திங்கன்னா சப்ஜெக்டோட கோடு 32041. அடுத்தது நம்மளோட சப்ஜெக்ட் டைட்டில், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நம்மளோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து ஃப்ரம் அட்ரஸில் நம்மளோட அட்ரஸை பின்கோடோட மறக்காமல் நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது டு அட்ரஸ், அதாவது லேர்னிங் சென்டரோட அட்ரஸை நல்லா விளக்கமாக கேட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்டரில் அனுப்புகிறதா இருந்தாலும் அனுப்பலாம், நேராக கொடுக்குற மாதிரியா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் Annex I and II ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.